ஆதி பகவன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட்டும் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய ஆதிபகவன் நிகழ்வில் நேர்காணல் நடத்திட்டு இருக்கோம். கடந்த ஒரு 6 மாதங்களாக நம்ம ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இது 3வது நேர்காணல். இதில் நம்ம தமிழ்நாடு சமணப்பேரவை தலைவர் ஐயா வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ஐயாவிற்கு வணக்கம். பொதுவாக பார்த்தீங்கன்னா சமணத்தில் பல வகையான வேலைகளை பெரியவர்கள், சமண சான்றோர்கள், ஆன்றோர்கள் செய்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய கடின உழைப்பு என்னன்றது பார்வையாளர்களுக்கு, மக்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இது போன்ற நேர்காணல். சில சில விஷயம் நேர்காணல் மூலமா தான் நம்ம தெரியப்படுத்த முடியும். ஓ! இவ்ளோ விஷயம் இருக்கா? அப்ப அவங்களுக்கு இவ்ளோ ஆதங்கம் இருக்கா? அவங்களுக்கு இவ்ளோ அ தேவைகள் இருக்கா? அவங்களுடைய பிரச்சனைகள் இவ்ளோ இருக்கா? அவங்க இவ்ளோ பின்னாடி பண்ணிட்டு இருக்காங்களா? அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா, இது போன்ற நேர்காணல் உதவியா இருக்கும்னு நம்புறோம். அ நம்ப ஐயாவ பத்தி சொல்லணும்னா, சிறு வயதிலிருந்தே ஐயாவுடைய ஸ்பீச்ச நாங்க கேட்டுட்டு இருக்கோம். ஐயாவினுடைய சிறப்பு, அதாவது அவர் மாநில நல்லாசிரியர் விருது பெற்றிருக்காரு. தேசிய நல்லாசிரியர் விருதும் பெற்றிருக்காரு. நம்ப அ அ பத்மபிரபா, புலவர் பத்மபிரபா சொன்ன மாரி எல்லாமே தகவல்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு நிகழ்வு எனக்கு நல்லா நினைவுல இருக்கு. நான் டீனேஜ்ல படிச்சுட்டு இருக்கும்போதே, அந்த இளைஞர்கள் எல்லாம் நவராத்திரியில 9 சிறுவர்கள, ஐ மீன் இளைஞர்கள் நாங்க சொல்லிக்கலாம். அப்ப ஆக்சுவலா டீனேஜ் சிறுவர்கள் நாங்கலாம் படிச்சுட்டு இருக்கோம். 9 நாள் எங்கள போட்டிருந்தாங்க. நாங்க அறச்சொற்பொழிவுங்க. இலக்கியம்லாம் இல்ல. அறச்சொற்பொழிவு. அறம் சார்ந்த ஒரு தலைப்புல பேசுறதுக்கு. என்னோட அத தலைமை தாங்கி அந்த நிகழ்வு நடத்துனது அ அப்ப இருக்கிற தமிழ்நாடு சமணப்பேரவை தலைவர் புலவர் ஜெ. பாண்டராசன் ஐயா, சிந்தாமணி சுடர் ஐயா. அவர் தான் சமணப்பேரவை ஆரம்பிச்சிருந்தாரு. ஐயா அத பத்திய தகவல்லாம் ஐயாவே சொல்லப் போறாரு விரிவா. அவருடைய தலைமையில நாங்கலாம் இள அ பசங்க எல்லாம் ஒவ்வொரு நாளும் பேசணும். அதுல 1 1/2 மணி நேரம் அறச்சொற்பொழிவு ஆற்றியது ரொம்ப அ எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அந்த வயசுல அதெல்லாம் பண்ணியிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தலைமை தாங்கின ஐயா சொன்னாரு, "சமணத்துல இவர் ஒரு மணிமகுடம், இவர் பொக்கிஷம். இவர பாதுகாக்கணும். இவர் வருங்காலத்துல சமணத்த இப்படி கொண்டு வருவார்ன்னு" அவர் சொல்லும்போதே, அது அதான் ஒரு சின்ன பசங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆச்சரியமா இருக்கும். ஆஹா! தமிழ்நாடு சமணப்பேரவை தலைவர் நம்மள இந்த அளவுக்கு ஆ ஆர்வமா ஊக்கம் குடுத்து பேசியிருக்காரேன்னு சொல்லிட்டு. அந்த 1 1/2 மணி நேரம் ஸ்பீச் அவர் சொல்லும்போதே ஆடியன்ஸ் எல்லாம் கை தட்டுறாங்க. சின்ன பையன் நான் என்ன பண்ணேன், நானும் கை தட்டுறேன். வழக்கமா என்ன முதல் ரோல நம்ம கை தட்டி பழகிட்டோம். எல்லாரும் இந்த பாராட்டு நமக்கு கிடைக்குதுன்னு புரிஞ்சுகிட்டு, அப்படியே ஒரு சங்கோஜப்பட்டுக்கிட்டு அந்த கை தட்டுறத நிறுத்திட்டு உட்கார்ந்து அத ஆமோதிக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த வயசுல அந்த அந்த அளவுக்கு முதிர்ச்சி இல்லாத ஒரு வயசு. நம்மளும் எல்லாரும் கை தட்டுறாங்களேன்னு கை தட்டின ஒரு வயசு. அது பேசி முடிச்சதுமே ஒரு 4 பேர் கிட்ட வந்தாங்க. அதுல ஒருத்தர் அ என்.சி. குமார் ஐயா, தேவனுடைய அப்பா. மற்றொன்று நம்மளுடைய தமிழ்நாடு சமண பேரவைத் தலைவர் ஐயா. அவர் "என்னப்பா இவ்ளோ அருமையா பேசியிருக்க. 1 1/2 மணி நேரம் அறச்சொற்பொழிவு. இதே ஒரு புத்தகமா வெளியிடலாம்ல. இவ்ளோ இன்ஃபர்மேஷன், அதாவது அந்த தரவுகள் அது அவ்ளோ அவ்ளோ இருந்தது. இத ஒரு புத்தகமா வெளியிடலான்னு" அவரு அந்த வயசுல அதாவது பாருங்க, ஒரு ஸ்கூல் படிக்கிற அந்த பசங்களுக்கெல்லாம் பெரியவங்க யாராவது ஏன்னா நம்ம வீட்ல காக்கைக்கும் தன் குஞ்சு, பொன் குஞ்சு. நம்ம பெற்றோர்கள் நம்மள பாராட்டுறது அது தெரிஞ்சது. நம்ம பெற்றோர்கள், உறவுகள்லாம் நம்மள பாராட்டுவாங்க. ஆனா, ஐயா பாராட்டுனது எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்தது. அது ரொம்ப வருஷம் ஆச்சு. இன்னமும் அத ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஊக்கம் குடுத்தவரு. பேசுறதும் பார்த்தீங்கன்னா, சமணத்தில பார்த்தீங்கன்னா, எங்க வந்தவாசி பகுதியில சொல்றேனே, மத்த இடங்கள பத்தி தெரியாது. அங்க பார்த்தீங்கன்னா, நகைச்சுவையா பேசக்கூடியதுன்னா, எங்களுடைய முந்தைய தலைமுறையில ஐயா அவ்ளோ சிறப்பா நகைச்சுவையா பேசுவாரு. ஆண்கள்ல. அந்த நகைச்சுவை இன்னமும் ஐயா கிட்ட அப்படியே இருக்கா? அப்படின்றது அவருடைய இந்த நேர்காணல்ல தெரிய போது. அவரு என்னென்ன சவால்கள் எல்லாம் மேற்கொண்டிருக்காருன்னு. ஏன்னா சவாலான ஒரு சூழல்ல உள்ள வந்திருக்காரு. ஆனா, உள்ள வந்ததுக்கப்புறம் என்னென்ன சவால்கள் இருக்கு அப்படின்றத நம்ம முதல்லயே சொல்றத விட, நேர்காணல் மூலமா நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கிறேன் நானு. இதுல என்னன்னா, ஒரு ஃபிளாஷ்பேக்ல சிந்தாமணி சுடரையா அன்னைக்கு சொல்லியிருந்தார் இல்லையா? அவருடைய பேத்தி, அவங்க இப்ப புலவர் பத்மபிரபா அவங்க தான் வரவேற்புரை நல்குனாங்க. நம்ப அ ஆதிபகவன் இலக்கணக் குழுல 4வது இலக்கண வகுப்புல தான் சேர்ந்திருந்தாங்க. அற்புதமா, அதாவது அனைத்து வெண்பா உட்பிரிவுகள்ல, வெண்பா உட்பிரிவுனா எப்படி? குறள் வெண்பாலருந்து செந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பகருடை வெண்பா, கலி வெண்பா எல்லாமே எழுதியிருக்காங்க. ஆசிரியப்பாவா அனைத்துமே எழுதியிருக்காங்க. நிலைமண்டில ஆசிரியப்பா, நேரிசை ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா, இணைக்குறள் ஆசிரியப்பா. விருத்தமா விருத்தமா எல்லாம் எழுதிட்டாங்க. அதாவது வஞ்சி விருத்தம், கலி விருத்தம், அப்புறம் வெளி விருத்தம், ஆசிரிய விருத்தம்னு, ஏன் ஆசிரிய விருத்தத்தில மட்டும் இல்ல, அதுவும் இல்லாம அரிசிர் விருத்தம் எழுதிட்டாங்க. எல்லா வகையிலும் எழுதின அற்புதமான ஒரு புலவர். அதாவது இன்னும் அவங்க பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு ஓராண்டு, 2 ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய படைப்புகள் அதிக நூல்கள் வரப்போகுது. அதே போன்று
இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம புலவர் சரஸ்வதி மேடம் அவங்க தான் அந்த நேர்காணல் எடுக்க போறாங்க. அதாவது குறுகிய காலத்தில அனைத்து பாவகளையும் எழுதிட்டு, அந்த எந்த சவால் எது குடுத்தாலும் சரி, அத வந்து ஒரு சிலதெல்லாம் எக்ஸ்ட்ராவா குடுப்போம். முடிஞ்சதுன்னா இத பண்ணுங்கன்னு. அதையும் செய்யக்கூடிய ஒரு திறமைசாலி. அவங்களுடைய அவங்க மூலமா இந்த நேர்காணல் நடக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த நேர்காணல்ல நானே தலைமையோட ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறத விட, அவங்களுடைய சவால்கள் என்னென்ன அப்படின்றது வெளிப்படையா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தான். இல்லன்னு வச்சுக்கங்களேன், நம்ம வந்து இந்த பிரச்சனைகள பத்தி பேசக்கூடாது, அத பத்தி பேசக்கூடாதுன்னு நம்ம யோசிச்சோம்னா, எங்க வீட்ல காரக்குழம்பு சாப்பிட்டோம். உங்க வீட்ல புளிக்குழம்பா, வத்த குழம்பான்ற மாதிரி மக்களுக்கு வந்து இன்னைக்கு என்னென்ன பிரச்சனைகள்னு தெரிஞ்சுக்கணுன்ற பல வகையான காரணங்களோட உள்ள வந்திருக்காங்க. அத சட்டிலா பேசி, அ இலைமறை, காய்மறை போல அது போன்ற தகவல் என்னென்ன அப்படின்றதையும் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை தான். சமணத்தில இன்னைக்கு அதாவது 2 வகையா இருக்குங்க சமணம். நான் பார்க்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் இருக்கு. எப்படின்னா, ஹிந்தி அதாவது வடக்கத்திய ஆதிக்கம் இருக்கு பாருங்க. அவங்களுக்கு சலாம் போட்டுட்டு, அப்படி அப்படி ஹிந்திப்பா, ஹிந்திக்காரங்கப்பா, ஹிந்திக்காரங்கப்பான்னு. அவங்க ஏதாவது நம்ம கோயிலுக்கு எங்கேயாவது டொனேஷன் போடுறாங்கன்னா, அவங்களுக்கு என்ன பண்றது? உடனே உள்ள ஓகே வாங்க. நீங்க எங்களுதுல வாங்க. எங்களுதுல நீங்களும் ஒரு உறுப்பினர் ஆவாங்கன்னு, அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, சமணத்தில என்னோட பொறுத்தவரைக்கும் தமிழர்கள் கடினமான உழைச்சு, பொருளாதாரத்த சிறப்பா வாங்க. நம்மளுடைய ஆலயங்களுக்கு நம்மளே குடுக்குற அளவுக்கு சிறப்பா சமணர்கள் எல்லாரும் வந்தா நல்லாருக்கும். அதே சமயம் மத்தவங்க குடுக்குறாங்கன்னா, அத வாங்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சி. வாங்க எங்க ஊர்ல முதல் ரிப்பன் கட் பண்றது, யானை ஊர்வலம் முதல்ல நீங்க தான் வரீங்க. புரியுதுங்களா? ஏன்னா அவங்க பணம் குடுத்துருக்காங்க. வட வட அ சேட்டுங்க யாரோ குடுக்குறாங்கன்னா, முதல்ல யானை ஊர்வலமா, குதிரை ஊர்வலமா முதல்ல நீங்க வாங்க. அப்புறம் நாங்க பின்னாடி வரோம். பகவான நாங்க பொறுமையா தரிசிக்கிறோம். பிரச்சனை இல்ல. அதிகம் பணம் குடுத்துருக்கீங்க வாங்க. அந்த ஒரு புரிதலோடு இருந்துட்டா பிரச்சனை இல்ல. அவங்களையும் உள்ள கோவில் கமிட்டிலயோ, இல்ல உள்ள எல்லாத்துலயும் உள்ள கொண்டு வந்துட்டா, நம்ம சமணம் என்ன கண்டு நம்மளுடைய பொன்னூர் மலைக்கு எதிர்க்கிற சில கோவில்கள்ல உங்களுக்கே தெரியும். போகணும்னா பர்மிஷன் குர்கா ஓகே 5 மினிட் போலோ 5 மினிட் ஓகே அப்டின்னுவாங்க. பயந்து பயந்து உள்ள போயிட்டு அங்க உள்ள போயிட்டு வரதுக்கு நம்ம கோயிலுக்கு நம்ம போயிட்டு வந்த உணர்வே நமக்கு கிடைக்கிறதில்ல. அதுபோன்று சமண கோயில்கள், ஆலயங்கள் எல்லாம் போயிடக்கூடாதுன்றது ஒரு சிந்தனை. இன்னொரு பக்கம் என்னன்னா, ஏன்பா ஜெயின்ஸே நம்ம ரொம்ப கம்மியா இருக்கோம். இதுல போயிட்டு வடக்கு, தெற்குன்னு சொல்லிட்டு நார்த், சவுத் தமிழர்கள், வட இந்தியர்ன்னு ஏன் நமக்குள்ள பிரிச்சு இருக்கணும்? நம்ம இருக்கிறது எண்ணிக்கை கம்மியா இருக்கு. இதுலயே 1000 பிரச்சனை. நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து போராடினா தான் ச நம்ப சமய சிகரத்துல அந்த மலைய கூட அந்த இதுல கூட அதையும் ஆக்கிரமிக்க பார்க்குறாங்க. அத காப்பாத்துறதுக்கு அதாவது நம்ம கோயில நம்ம காப்பாத்துறதுக்கு எல்லாம் ஒண்ணு சேர்ந்து போராடுறதா இருக்கு. அப்படி இருக்கும்போது நமக்கு ஏன் நார்த், சவுத்ன்னு டிவிஷன்? நியாயமான விஷயம். என்னுடைய பார்வையில என்னன்னா, லெஃப்டிஸ்ட்டும் கிடையாது, ரைட்டிஸ்ட்டும் கிடையாது. எப்படின்னா, அதாவது வடக்கு இந்தியர்களுக்கு நம்ம வந்து அடிமையாவும் இருந்துறக்கூடாது. அவங்க கூட எதிரியாவும் இருக்கக்கூடாது. என்னன்னா 2 பேரும் ஒற்றுமையா நண்பர். ஓகே. நீங்களும் நானும் நண்பர்கள். நீங்க உதவி பண்றீங்களா? ஓகே. அதுக்குண்டான உங்களுக்கு முதல் மரியாதை, பூர்ண கும்ப மரியாதைன்றது உங்களுக்கு ஆலயங்கள்ல முதல்ல வந்து குடுக்குறோம். ஆனா, நிலம் எங்களுடையது. ஆலயம் நாங்க பார்த்துக்கிறோம். தமிழர்கள். இது நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்த நம்ம விட்டுக் குடுக்காம பார்த்துக்கணுன்றது என்னுடைய சிந்தனை. அதாவது நாங்கலாம் அடிமை இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மறைமுகமா நம்ம ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிற மாரி ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு குரூப் வந்து அவங்க மேல ஒரு அந்த அளவுக்கு ஏன்னா, ஏங்க நான் இந்த அளவுக்கு காழ்ப்புணர்ச்சி இருந்தா தாங்க மக்கள் கொஞ்சமா மாறுவாங்க. 2 பக்கத்துக்கும் இடைப்பட்ட பாதையில நான் பயணிக்கிறேன். அது போன்ற பாதையில எத்தனை பேர் பயணிக்கிறீங்கன்னு தெரியல. அ அதனால வெளிப்படையா என்னென்ன தகவல்கள்ன்றதையும் வந்து இப்போ சரஸ்வதி மேடம் ஆரம்பிச்சதும் ஐயாவுடைய அந்த நேர்காணல்ல நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அ அ அனைவருக்கும் வந்து மகிழ்ச்சி. எல்லாம் பொறுமையா கேளுங்க இந்த நிகழ்வுகள. அ கேள்வி கேட்டதும் உங்க மனசுல தோணலாம், ஆஹா! எனக்கு இந்த கேள்விலாம் நினைச்சிட்டு இருந்தேனே! அத அவங்க கேட்காம விட்டுட்டாங்களேன்னு தோணுச்சுன்னா, கடைசியில நேரம் இருந்ததுன்னா உங்களுடைய கேள்விகளையும் நீங்க ஐயா கிட்ட கேட்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிபக சேனல். சேனலுக்கு பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்பப்ப கமெண்ட்ஸ் கொடுங்க.